Hi guys, welcome back to Vikis Finance World. YouTubeல thousands of trading related topics இருக்கு. ஆனா எந்த வீடியோலயுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு பிளான் சொல்றாங்களா அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். இந்த வீடியோல ஒரு 50,000 கேபிட்டலை வச்சு ப்ரொஃபஷனல் எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், ட்ரேடிங்ல லாஸ் வரதுக்கு என்ன ரீசன், எவ்வளவு பர்சன்டேஜ் டார்கெட் வைக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், சைக்காலஜி என்ன ரோல் ப்ளே பண்ணுது மார்க்கெட்ல, எதனால இவ்வளவு லாஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒருவேளை லாஸ் ஆகிட்டா அதை எப்படி ரெக்கவர் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான சூப்பர் கிளாரிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன், ஹை டிசிப்ளின் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். அப்படி ஒரு அப்ரோச் நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்காம உங்கள் ட்ரேடிங் கேரியரோட ஒரு ரோட் மேப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன, ஏன் லாஸ் வருது? 3 விஷயம் இருக்குது. கிரீட், ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங். மார்க்கெட்டில் ஃபஸ்ட் இருக்கிற ட்ரேடு ஒருவேளை ப்ராஃபிட் வந்துட்டா அந்த அன்னைக்கு மார்க்கெட் நமக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படின்ட்டு இவங்களாவே நினச்சிட்டு அகெயின்ஸ்டாக மறுபடியும் ரீஎன்ட்ரு கொடுத்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அது முடிவில் பெரிய லாஸை கொடுக்குது. ஒருவேளை ஃபஸ்ட் எடுக்கிற ட்ரேடு ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்போவே அந்த அன்னைக்கே நம்ம ரிவெஞ்ச் பண்ணி ட்ரேடில் ப்ராஃபிட்டை மாற்றணும் அப்படின்னு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி 5 ட்ரேடு 10 ட்ரேடு 15 ட்ரேடுன்னு ஓவர் ட்ரேட் பண்ணி கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் நம்மளால நமக்கு ஃபேவராக ஒரு சின்ன 0.1% கூட ஒரு சின்ன மூமெண்டம் கூட கிரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட கேபிட்டல் அவ்வளோ இல்லை. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட அவ்வளோ கேபிட்டல் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு கடல் மாதிரி, கடலை விட பெருசு. அது கூட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது. அது கூடவே நீந்தி போய் கரசாகிற வழி தான் பார்க்கணுமே தவிர திரும்பி நிற்கிறதுனால எந்த யூஸுமே இல்லைங்கிற ஃபஸ்ட்டு ஒரு ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ட்ரேடிங்கில் சைக்காலஜி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் உண்மை இல்லையா? 20% ஸ்ட்ராட்டஜி, 80% சைக்காலஜி அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருந்தாலும் சரி, உங்க மனசை லைவ் ட்ரேட்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா லாஸ் வர்றது 100% கன்ஃபார்ம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸாக சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கணும். மெசேஜ் வருது, கால் வருது, முக்கியமான மீட்டிங் இருக்குது, அது இதுன்னு எந்த ஒரு தாட்ஸுமே மைண்டில் ஓடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். மெசேஜ் வருது, கால் வருது, நான் இந்த மெசேஜுக்கு இப்போ ரிப்ளை பண்ணணும், கால் அட்டன் பண்ணி பேசி ஆகணும், இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்கில் உட்காரும்போது ஃபஸ்ட்டு ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் சிஸ்டமாக உட்கார்ந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுங்கிறத உண்மை. ஓகே, 50K கேபிட்டல் வச்சு ப்ரொஃபஷனல் எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 50K அப்படிங்கிறது டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ட்ரி முன்னாடியே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டு 2000 ரூபீஸுக்கு மேலே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. லாட் சைஸ் 1 லாட், மேக்ஸிமம் 2 லாட்ஸ். இதுக்கு மேலே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்கு. 50,000 கேபிட்டலுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 700 to 1000 ரூபீஸ். இதை நான் எப்பவுமே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். 700 to 1000 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு ட்ரேடை முடிச்சிருங்க. 1 day 1 ட்ரேட் அப்படிங்கிறத ஒரு மந்த்ரா மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். காலையில் மார்க்கெட்டில் நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் ஆகி உட்காரும் போது இன்னைக்கு ஒரே நாள் ஒரே ட்ரேட் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ரிவெஞ்ச் ஷேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இருக்குது, நாளானைக்கு இருக்குது, இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது, மாதம் போல இருக்குது, வருஷம் போல இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த அன்னைக்கே நம்ம அந்த ட்ரேடை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வைக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் உங்க கேபிட்டல் இருந்துட்டு 1% 2% மேல ஸ்டாப் லாஸ் போகவே கூடாது. ஏன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும் நீங்க சர்வை பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக் டெஸ்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்ல நிறைய பேர் பண்ற தப்பு, 5 ஸ்ட்ராட்டஜி கத்து வச்சிருப்பாங்க. அந்த 5 ஸ்ட்ராட்டஜில எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 5ல எது பெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் டெஸ்டிங் தவிர்த்து வேற வழியே இல்லை. ஃப்ரண்ட் பேஜில் போயிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃப்ரீயான அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் நீங்கள் இஷ்டத்துக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ கேபிட்டல் வச்சு எவ்வளோ லாட் சைஸ் வச்சு பண்ணுவீங்களோ அதை அப்படியே அங்கே பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாமல் அந்த ரியலாக ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 லாட் ஃப்ரண்ட் பேஜில் பண்ணுறீங்கன்னா ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் 100 லாட் பண்ண போகிறது இல்லை. அதான் உண்மை. அப்போ 2 லாட் மட்டும் தான் ஃப்ரண்ட் பேஜில் பண்ணி பார்க்கணும். அந்த 5 ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஸ்ட்ராட்டஜி 80% அக்யூரசி கொடுக்குதோ அதை அப்படியே ரியல் மார்க்கெட் கொண்டு வந்துருங்க. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்றேன். மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா எதா வேணாலும் இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்டே வச்சுப்போமே, 930க்கு நீங்க வந்துட்டு பார்க்கும்போது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது மார்க்கெட். ஒரு நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் அப்சைட் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 120 பாயிண்ட் பிளஸ்ல இருக்குது, அப்ப இது கண்டிப்பா அப் ட்ரெண்ட் தான் அப்படின்ட்டு அங்க போய் கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 120 பாயிண்ட் ரைஸ் ஆனதுக்கு மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் கொடுக்கும். அதை தான் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லுவோம்.
சொல்லுவோம், இல்லை ரீட்ரேஸ் பண்ணிட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இல்லை பொசிஷன் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பெரிய நம்பர் லாஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்களாவே பயந்து நீங்களாவே லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவீங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழினா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவர் ஆக போகுது. ஏன்னா அப்படியே நடக்குதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அது ரெக்கவர் ஆக தான் போகுது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் டைமில் நம்பிக்கையாக தைரியமாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கணும். இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் த டே, மூவ் ஆன் த நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக அந்த ஒரு வாரம் பிரேக், எந்த ஒரு வாரம், ஒருவேளை மேபி கண்டினியூஸாக ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிதம் சரியில்லை, எங்கேயோ தப்பு நடக்குது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணணும். எப்படின்னா ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 10 நாளில் எதை பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன், எப்போ நான் எக்ஸிட் ஆகிறேன், அந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராப்பர் பேசிக் அனலைஸ் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன்னா எதனால லாஸ் வருது, எங்கேயோ தப்பு நடக்குது, இதெல்லாம் நீங்கள் பேக் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த ஒரு செல்ஃப் டெஸ்ட்டு உங்களோட மெச்சூர் ட்ரேடரை கண்டிப்பாக உருவாக்கும். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான் மாதிரி. ஃபாஸ்ட்டாக ஓடுறவன் ஏதோ இடத்துல போய் முட்டி மோதி நின்றுவான். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் நிதானமாக பிக்சர் இருக்கிறவன் கண்டிப்பாக வின் பண்ணுவான். மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மகிட்ட இருந்து தேவை, டிசிப்ளின் இருக்கிறவனுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. டிசிப்ளின், பேஷன்ஸ், மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட், இந்த மூணுமே உங்களோட 50K கேபிட்டலை லேக்ஸாக மாற்றும். அந்த லேக்ஸ் க்ரோர்ஸாக மாறும் அப்படிங்கிறதா உண்மை. தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பர் செட்டப்போட டிசிப்ளினான ஒரு அப்ரோச் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ட்ரேடிங்கில் வின் பண்ணுறதை நீங்களே நினச்சா கூட தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video. Thanks for watching guys. Thank you.